Hi, hello friends. வணக்கம் and welcome to my channel, Malaysia Civil Marriage Guide. மலேசியாவில் சட்டப்படி திருமணத்தை எப்படி பதிவு செய்கிறது? நம்மளோட இந்த சேனலில் இது தொடர்பான ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மலேசியாவில் சிவில் முறைப்படி தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்யலாம், அதுதான் இன்றைக்குள்ள டாபிக். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளார நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு நான் போட்டிருந்த இன்ட்ரோ வீடியோ, பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மலேசியாவில் சட்டப்படி பதிவு திருமணம் செய்ய யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதை தான் இப்போது பார்க்க போகிறோம். திருமண பதிவு செய்யும் முன் நீங்கள் சட்டப்படி தகுதியுடையவரா என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம், முக்கியம். நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதல் முக்கிய அடிப்படை தகுதி என்னன்னு இப்போ பார்க்கலாம். இருவரும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இந்த அடிப்படை தகுதி மலேசியர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எந்த நாட்டினவராக நீங்கள் இருந்தாலும் கூட மலேசியாவில் சிவில் முறைப்படி திருமணத்தை பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருக்கணும். உங்களில் ஒருத்தர் முஸ்லீம் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த பதிவு திருமணத்தை செய்ய முடியாது. அதாவது சிவில் முறைப்படி நீங்கள் திருமணத்தை பதிவு செய்ய முடியாது. நீங்கள் நிச்சயமாக இஸ்லாமிக் லா படி தான் உங்களோட திருமணத்தை பதிவு செய்ய முடியும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். நம்மளோட முன்னதாக உள்ள ஒரு வீடியோவில், இன்ட்ரோ வீடியோவில் இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டிய அடுத்த அடிப்படை தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய பாலினம், அதாவது ஜெண்டர். மலேசியாவின் சட்ட முறைப்படி ஒரே பாலினத்தை சேர்ந்த இருவர் சட்டப்படி திருமணத்தை பதிவு செய்ய அனுமதி கிடையாது. உங்களில் சிலர் நினைக்கலாம், இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தானே, கண்டிப்பாக ஒரு ஆணும் பெண்ணும் தானே திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. இல்லைங்க, ஒரு சில நாடுகளில் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள், அதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்வது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது சட்டப்படி அனுமதிக்கப்படுது. ஆனால் மலேசியாவை பொறுத்தவரையில் மலேசியாவின் சட்டத்தின் கீழ் இதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஆக மலேசியாவில் சிவில் முறைப்படி நீங்கள் உங்கள் திருமணத்தை பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஒரு ஆணாகவும் உங்களுடைய பார்ட்னர் நிச்சயமாக ஒரு பெண்ணாகவும் தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் திருமணத்தை பதிவு செய்ய முடியும். நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மூன்றாவது அடிப்படை தகுதி என்னன்னு இப்போ பார்க்கலாம். சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச வயது நிபந்தனையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதாவது 21 வயதான ஆணோ அல்லது பெண்ணோ யாருடைய அனுமதியும் இன்றி சட்டப்படி சிவில் முறைப்படி தங்களது திருமணத்தை தாராளமாக பதிவு செய்யலாம். அதற்கு யாருடைய அனுமதியும் தேவைப்படாது. ஆனால் குறைந்தபட்ச வயது என்று கூறும்போது ஒரு பெண்ணுக்கு 16 வயதும் ஒரு ஆணுக்கு 18 வயதும் சட்டப்படி திருமணத்தை பதிவு செய்ய தகுதியான வயதாக கருதப்படுகிறது. ஆனாலும் கூட ஒரு பெண்ணுக்கு 16 வயதிலிருந்து 21 வயதிற்குள், ஒரு ஆணுக்கு 18 வயதிலிருந்து 21 வயதிற்குள் பதிவு திருமணம் செய்ய வேண்டுமெனில் தங்களின் பெற்றோர்களிடமிருந்து உரிம அனுமதியை நிச்சயமாக பெற்றிருக்க வேண்டும். அதாவது லைசன்ஸ் அப்ரூவல். இந்த பிலோ ஏஜ் 16லிருந்து 21 வயசுக்குள்ளார் உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தை பதிவு செய்யணும்னா கண்டிப்பாக அவங்களோட பெற்றோர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்க வேண்டும். அது டாக்குமெண்டேஷன் வைஸ், அதாவது ஒரு அப்ரூவல், லைசன்ஸ் அப்ரூவல் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவங்க திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்ய முடியும். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய நான்காவது அடிப்படை தகுதி என்னன்னு இப்போ பார்க்கலாம். இருவரின் முழுமையான சம்மதமும் இருக்க வேண்டும். அதாவது ஒரு திருமணத்திற்கு தயாராகும் ஆணோ அல்லது பெண்ணோ தங்களின் சுய விருப்பத்திற்கிணங்க யாருடைய வற்புறுத்தலும் இன்றி அந்த திருமணத்தை பதிவு செய்ய தயாராக வேண்டும். பொதுவாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அல்லது யாருடைய வற்புறுத்தலுக்காகவும் ஒரு திருமணத்தை பதிவு செய்ய முடியாது. ஒருவேளை அந்த ஆணோ அல்லது பெண்ணோ யாருடைய கட்டாயத்திற்கு இணங்க இந்த திருமணத்தை பதிவு செய்ய வந்தார்களேயானால் அது சட்டப்படி குற்றமாகும். ஆக ஒருவரின் சம்மதம் இன்றி பதிவு திருமணத்தை செய்ய இங்கு அனுமதி கிடையாது. இறுதியாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஐந்தாவது அடிப்படை தகுதி என்னவென்றால், தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். அதாவது டாக்குமெண்ட் சப்மிஷன். தேவையான ஆவணங்கள் என்று வரும்போது
இருவரும் மலேசியர்கள், இருவரும் வெளிநாட்டவர்கள் அல்லது ஒருவர் மலேசியரும் மற்றொருவர் வெளிநாட்டவருமானால் சில சமயங்களில் நாட்டுக்கு ஏற்றவாறு ஆவணங்கள் மாறுபடலாம். ஆனாலும் அடிப்படை ஆவணங்கள் என்று கூறப்படும் மலேசியர்களானால் மை கார்டு அல்லது அடையாள அட்டை, வெளிநாட்டவர்களானால் பாஸ்போர்ட் அல்லது கடவுச்சீட்டு மற்றும் பிறப்புச் சான்றிதழ், இதையும் அடுத்து திருமணம் ஆகவில்லை என்பதற்கான சான்றிதழ், இன்னும் சில ஆவணங்கள் அடிப்படை ஆவணங்களாக கருதப்படுகின்றன. இவை அனைத்தையும் எந்த நேரத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்க வேண்டும். தேவைப்படும் ஆவணங்களை பற்றிய விவரங்களை அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். ஆக நான் இங்கு கூறிய 5 முக்கிய தகுதிகள், அதாவது இருவரும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும், சட்டப்படி திருமணம் செய்ய தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண், மற்றபடி சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச வயது நிபந்தனையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும், மேலும் இருவரின் முழுமையான சம்மதமும் இருக்க வேண்டும், அடுத்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். இந்த 5 தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து இருந்தீர்களாயானால் நீங்கள் பதிவு திருமணம் செய்ய மலேசியாவில் சட்டப்படி தகுதியானவர்களாக கருதப்படுகிறீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த டாபிக் மலேசியாவில் சட்டப்படி பதிவு திருமணம் செய்ய யார் தகுதியானவர்கள், என்ன அடிப்படை தகுதி தேவைப்படுகிறது. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலும் இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுபவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக மிக முக்கியம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப் டு டேட் வந்து சேரும். இந்த டாபிக் தொடர்பான கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கேள்வியை கேட்கலாம். மலேசியாவில் சிவில் திருமண பதிவை ஒவ்வொரு படியாகவும் எளிமையாக்குகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.